இயேசு சிந்திய கண்ணீர், அதை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். யோவான் 11:35 என்ற பகுதியில் ஒரு சிறு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு கண்ணீர் விட்ட கண்ணீர். இயேசு தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு வந்த பொழுது எடுத்த ஒரு பெயர். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் ரட்சகர். இறைவன் ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? என் அன்புக்குரியவர்களே, கண்ணீர் மனிதனுடைய வாழ்க்கையில் இணை பிரியாத ஒரு காரியம், ஒரு பண்பு. வேத புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பலவிதமான மக்கள் பலவிதமான சூழ்நிலையில் கண்ணீர் வடித்ததை நாம் காணலாம். யோபு என்ற ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு பக்தன் அவன். ஆனால் அவனுக்கு வந்த சோதனையில் எல்லாவற்றையும் இழந்தான். யோபு 16:20 அவன் சொல்கிறான், என் சிநேகிதரால் நான் பரியாசம் பண்ணப்படுகிறேன், என் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்றார். தாவீது என்பவன் ஈடு இணையற்ற அரசன், பராக்கிரமசாலி. அவன் சொன்னான், சங்கீதம் 6:6, இரவெல்லாம் என் படுக்கை நான் கண்ணீரினால் ஈரமாக்குகிறேன், என் கட்டிலை கண்ணீரினால் நனைக்கிறேன் என்றான். சங்கீதம் 42:3 சொன்னான், என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று. சங்கீதம் 56:8 சொன்னான், தேவனே என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்றான். அதுபோல பிரசங்கி 4:1 சாலமோன் என்னும் ஈடு இணையற்ற அரசன் இப்படி சொல்கிறான், ஐயோ என்னுடைய நாட்டிலே ஒடுக்கப்பட்டவர்கள் வடிக்கும் கண்ணீர் எத்தனையா இருக்கிறது என்று கலங்கி நின்றான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 1-5 வரை உள்ள பகுதியில் எசேக்கியா என்ற ஒரு நல்ல அரசன் மனம் கசந்து அழுதான். நோயின் காரணமாய் தேவனை நோக்கி மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்கிறது. தேவனும் அவனை பார்த்து உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னாரா. எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். எரேமியா 13:17 அவன் சொல்கிறான், என் கண்கள் கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கும் என் மக்களுக்காக என்று. காணக்கூடாத இறைவன் இந்த உலகில் மனிதனாய் உலாவிய பொழுது அவருக்கு முன்பதாகவும் மக்கள் வந்து கண்ணீர் வடித்தார்கள். குறிப்பாக லூக்கா 7:38 ஒரு பெண் தன் பாவத்தை நினைத்து கண்ணீர் தாரை தாரையாய் அவருடைய பாதத்தில் வடித்தாளாம். மார்க் 9:24 சொல்லுகிறது, தன் ஒரே மகனுடைய வேதனையை, பிசாசினால் அவன் பட்ட பாடுகளை பார்த்து சகிக்க முடியாமல் தகப்பன் ஒருவன் கண்ணீரோடே இயேசுனிடம் மன்றாடி நின்றான் என்று. என் அன்புக்குரியவர்களே, கண்ணீர் பலவிதமான மக்களுக்கு பலவிதமான காரணங்களினால் வரும் ஒரு காரியம். இந்த கண்ணீரை நாம் தவிர்க்கவே முடியாது. எனவேதான் கண்ணீர் எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் அசைக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு வங்கியில் வேலை பார்த்து வந்தார். அவர் சொன்னார், அவருடைய ஜெனரல் மேனேஜர் திடீரென்று மரித்து போனாரா. அவருடைய மகள் சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவருடைய உடலை எடுக்கும் நேரம்தான் அவளிடம் காட்டினார்களா. தாய் சொன்னாள், மகளே கடைசி தடவையாக உன் தகப்பனுக்கு முத்தம் கொடு என்று. அப்படியே முத்தம் கொடுத்தாள். எங்கள் அனைவருடைய உள்ளமும் அப்படியே உருகி போயிற்று. அந்த காட்சி இன்னும் எங்களால் மறக்க முடியவில்லை என்று சொன்னார். ரோமர் 8:22 நாம் வாசிக்க கேட்கும் பொழுது அதில் இவ்விதமாய் வேறொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சகல சிருஷ்டிகளும் இவ்விதமான சோதனைகள் வரும் பொழுது
புலம்பி நிற்கின்றனவா? பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் உதகமண்டலத்தில் உள்ள முதுமலை என்ற இடத்திற்கு போயிருந்தேன். அங்கே மிருகங்கள் உலாவுவதை நீங்கள் பார்க்கலாம். அங்குள்ள ஒருவர் சொன்னார், ஐயா, ஒரு தடவை யானை ஒன்று குட்டி போட்டது. ஆனால் அந்த குட்டி இறந்து போனது. அந்த தாய் யானைக்கு தெரியவில்லை தன் குட்டி இறந்து போனது என்று. அருகில் இந்த தடவி கொடுத்து கொண்டே இருந்தது. பிறகு அது இறந்து விட்டது என்று தெரிந்தவுடன் 2 கண்களிலும் கண்ணீர். ஒரு வாரம் அதே இடத்தில் நின்று கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, மனிதன் மட்டுமல்ல, விலங்கினங்களும் கூட கண்ணீர் வடிக்கின்றன. எனவேதான் தேவாதி தேவன் இதை கண்டு மனம் உருகினார். இயேசு பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் தாம் எப்படி இந்த உலகிற்கு வருவார் என்பதை ஏசாயா 25:8-9 வசனங்களில் நாம் வாசிக்க கேட்டோம். அது என்ன சொல்கிறது? எல்லா முகங்களிலும் இருந்து அவர் கண்ணீரை துடைப்பார். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். அதற்கென்றே அவர் இறங்கி வருவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தார். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கவே தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். அதற்குத்தான் அவர் இறங்கி வந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு சர் லாரன்ஸ் ஒலிவியர் என்று மிக பிரசித்தி பெற்ற திரைப்பட நடிகர் ஒருவர் இங்கிலாந்து தேசத்தில் இறந்தார். அவர் ஒரு நாள் இவ்விதமாக ஒரு அறிக்கையை யாவரும் வாசிக்கும்படி அனுப்பினார். என்ன அறிக்கை விட்டிருந்தார்? எனக்கு கேன்சர் நோய் வந்திருக்கிறது. எனவே கேன்சர் நோயினால் உலகம் முழுவதிலும் வாடும் மக்கள் சார் லாரன்ஸ் ஒலிவியருக்கு கூடவா கேன்சர்? அப்படியானால் பரவாயில்லை என்று ஆறுதல் பெறட்டும் என்ற ஒரு செய்தியை மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக அனுப்பினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமோ இந்த ஒரு ஆறுதலை தர மட்டுமல்ல, கண்ணீரை துடைக்கவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை நான் துடைக்க வேண்டும் என்று வந்தார். ஏசாயா 61:2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தார். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் கொடுக்க, புலம்பலுக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை கொடுக்கவே அவர் இறங்கி வந்தார். கவலைப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இறங்கி வந்த அதரிசனமான தேவன் எதற்கு வந்தார்? நம் கண்ணீரை துடைக்க. கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? இந்த அவர் துடைப்பார்.